நல்லா இருந்துச்சு. 2 மணி நேரம் படம் எப்படி இருந்துச்சு? நல்லா போர் அடிக்காமல் போணுச்சு. நல்லா இருந்துச்சு படம். பேய் படம் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்களா? பேய் படம் மாதிரி இருக்கா? எப்படி ஃபுல்லாகவே ஸ்டார்டிங்லேருந்து ஆறாக தான் ஃபுல்லாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம் எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு மேடம். 2 மணி நேரம் படம் எப்படி சார் போச்சு? மேடம் 2 மணி நேரம் படம் எப்படி சார் போச்சு? த்ரில்லிங்காக தான் இருக்குது. ஹாரர் மூவின்னு சொல்லியிருக்காங்க. ஹாரர் மூவின்னா ரொம்ப உங்களுக்கு ஹெவியெல்லாம் ஹாரர்லாம் காட்டல. பட் ஹாரர் எல்லாமே உங்களுக்கு த்ரில்லிங்காக எடுத்துருக்காங்க. அதிகமான ஹாரர் சீனு ஓடியாரது தொத்துறது அந்த மாதிரிலாம் எல்லாமே படத்துல என்ன சார் சொல்ல வராங்க? என்ன மாதிரி கான்செப்ட் எடுக்கிறாங்க? கான்செப்ட் த்ரில்லிங் தான் மேடம். எதுக்காக இது மாதிரிலாம் நடக்குது அப்படின்றத லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஸை லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஜஸ்ட் அனலைஸ்மெண்ட். மியூசிக் எப்படி ஒர்க் ஆயிருக்கு இந்த படத்துல? மேடம் மியூசிக் எப்படி சார் ஒர்க் ஆயிருக்கு? த்ரில்லிங்காக தான் இருக்கும். இந்த படத்துல ஹீரோயின் எல்லாரும் நியூ ஃபேஸஸ் அவங்க ஹீரோ ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. ஹீரோயினுக்கு போர்ஷன் கம்மி தான், நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோ ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் போல பண்ணியிருக்காரு. தாராளமாக வரும். தேட்டரில் தாராளமாக பார்க்கலாம். ஓகே மேடம். இல்லை அது மாதிரி ஓகே. படம் நல்லா தானே போச்சு. சூப்பராக இல்லை லேக்லாம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. என்ன சொல்ல வராங்க படத்துல? படம் ஃபுல்லாக கான்செப்ட் இல்யூஷன் மட்டும்தான். ஃபுல்லாக நல்லா இருக்கும். 2 மணி நேரம் படம். 2 மணி நேரம் படம். நல்லா தான் போச்சு. த்ரில்லிங்காக போச்சு. ஹாரர் மூவி நல்லா இருந்துச்சு. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நியூ ஆக்டர்ஸ் தான் நடிச்சிருக்காங்க. நியூ ஃபேஸ். புரியல. ஹீரோ எல்லாம் நியூ ஃபேஸ் எப்படி நடிச்சிருக்காங்க? நியூ ஃபேஸ் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேவும் டைரக்ஷன் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்துல வந்து என்னதான் சொல்ல வராங்க? ஹாரர் மூவிக்கா எதுவும், அதாவது நம்ம கற்றுக்கிற மாதிரி எதுவும் இல்லை. என்ஜாய்மெண்ட்டுக்கு வேணால் பார்க்கலாம். ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட். எத்தனை வாட்டி பார்க்கலாம் இந்த படத்தை? நான் ஒரு வாட்டி தான் பார்ப்பேன். படம் பிடிச்சவங்க மேபி நிறைய வாட்டி பார்ப்பேன். படம் நல்லா இருந்தது. 1 hour 50 minutes தான். டார்க் மூவி. லேக் எதுவுமே இல்லை. நல்லா கிறிஸ்பாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லா இருந்தது. ஹாரர் எலிமெண்ட்டு இப்போ வந்த ரீசெண்ட் மூவிஸை விட இது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்தை வந்து பார்க்குறப்போ வந்து ஹாரர் டிமாண்டி காலனி அந்த அளவுக்கு ரீச் இருந்துச்சுன்னா? அந்த அளவுக்கு இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பயமாக இல்லை. ஆனால் எல்லோரும் பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். ஆமாம், நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்ட்ரஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நட்ராஜ் சின்ன கொஞ்சம் இறந்து வராரு, அவரும் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. பாக்யராஜ் சார் கடைசி படம் நினைக்கிறேன், நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் ஹாரருக்கு மூவிக்கு மெயின் பேக்ரவுண்ட் மியூசிக் தான். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. என்னங்க? இல்லைங்க, பார்க்கலாம். ஒன் டைம் தான் எல்லா படமும் பார்க்க முடியும்ல. அதுக்கு மேலே ரிப்பீட் ஆடியன்ஸ்லாம் யாரும் வரமாட்டாங்கல்ல இப்போ இருக்க படத்தில். ஓடிடியில் பார்க்குறதுக்கு தேட்டரில் வந்து இந்த படம் பார்க்கலாம். இந்த வருஷத்தில் வந்து நல்ல ஹாரர் மூவின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். கண்டிப்பாக ஹாரர் மூவி நல்லா இருந்தது. எனக்கு அப்சஷனை விட இது ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன படம் நான் பார்த்தேன்? டார்க் படம் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல மேக்கிங்கு சூப்பராக இருக்குது. அந்த இயக்குனர் வந்து முதல் பட இயக்குனர் போல் தெரில, அந்தளவு பண்ணியிருக்காங்க. ஆல் ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் எந்த குறையும் இல்லை. டைலாக் மெச்சூர்டாக இருக்குது. நல்ல மெச்சூர்டாக பண்ணியிருக்காங்க டைலாக்கு. பட் கதையில் தான் கோட்டை விட்ட மாதிரி இருக்குது எனக்கு. ஒரு ஹாரர் படத்துக்கான எல்லா விஷயமும் இருக்குது, நல்லா இருக்குது. பட் கதையில் அந்த ஃபினிஷிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அது கொடுக்கல. சில இடங்களில் தேவையில்லாத சீன்ஸ் பண்ணி அந்த தாயத்து உருண்டை அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் காட்டுறாங்க. அதை அப்படியே விட்டுட்டாங்க. அது எப்படி வந்துச்சு, அதுக்கு ஏன் அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக ஷார்ட் வச்சாங்க, அதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஏன்னா எந்த படத்துலையுமே சினிமான்னு நம்ம சொல்கிறது தான். ஒரு முக்கியமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஏதாவது ஒரு ஷார்ட் நம்ம கமிட் பண்ணுறோன்னா அதுக்கான ரீசன் அங்கே இருக்கணும். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பட் இந்த கதையில் ஒரு ஃபினிஷிங் இருந்த மாதிரி தெரியல. மற்றபடி ஒரு படமாக அது நல்லா தான் பண்ணியிருக்காங்க. கதையில் தான் கடைசியில் என்னை பொறுத்தளவு போட்ட விட்ட மாதிரி இருக்குது. கிளைமேக்ஸுன்ற ஒரு முடிவுன்ற ஒன்று வேணும் இல்லையா, அது இல்லாமல் அப்படியே விட்டுருக்குறாங்க. மற்றபடி படங்கள் பார்க்குறவங்களுக்கு இது பிடிக்கும். பட் இந்த சப்ஜெக்ட் வாரியாக ஒரு ஃபினிஷிங்கோட எதிர்பார்த்து போவோம் இல்லையா, ஒரு படம்னா நம்ம மனநிறைவோட அப்படின்ட்டு வருவோம் இல்லையா, அப்படி வந்து இது இருக்கான்னா என்னை பொறுத்தளவு அது இல்லை. கதையில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். பட் ஆல் ஓவராக ஒரு படமாக அது ஓகே தான். நான் இன்னொரு வாட்டி பார்க்க மாட்டேன். மற்றபடி ஒவ்வொருத்தவங்க கேரக்டர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இப்போ இதே மாதிரி பேய் படங்கள்லாம் ஏற்கனவே நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம ரிப்பீட் கூட பார்ப்போம். பார்க்க ஒரு தூண்டுதல் இருக்கும் இல்லையா, அது இதில் இல்லை.
எனக்கு அதில் இல்லை. இந்த படத்துல வந்து நடிச்சிருக்கவங்க எல்லாமே வந்து நியூ ஃபேஸஸ், நம்ம ஹீரோ எல்லாரும் நியூ ஃபேஸஸ். அந்த மாதிரி தெரியல. நியூ ஃபேஸஸ் நம்ம பார்க்குறதுக்கு தான் தெரியுதே தவிர அவங்க நடிப்பில் தெரியல. அவங்க நடிப்பு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட்டு போலவே பண்ணியிருக்கிறாங்க. அதில் எந்த குறையும் இல்லை. மேக்கிங்குமே குறை இல்லை. புது இயக்குனர் போல் இல்லை. கேமரா பக்கா, லைட்டிங் பக்கா, எல்லாமே பக்கா. கதையில் தான் எனக்கு கோட்டை விட்ட மாதிரி இருக்குது. கிளைமேக்ஸில் வந்து கோட்டை விட்ட மாதிரி இருக்குது. ஒரு முடிவு இல்லை. அப்படி என்ன ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி என்னை பொறுத்தளவு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அவ்வளோ ஓவர் நல்லா பண்ணியிருக்காங்க. கதையில் கவனம் செலுத்தியிருக்கலாம். இப்போ போய் இது பார்த்து டார்க் படம் பார்த்து வந்தேன். ஆக்சுவலி ஹாரர் கான்செப்ட் நல்லா இருந்தது. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு படம் வந்து டெபியூ டைரக்டரு. ஸோ அப்புறம் பாக்கியராஜ் ஸ்க்ரீன் வந்திருக்காரு. அவர் இறந்ததுக்கப்புறம் இது ஒரு படம் அவருக்கு. ஸோ அந்த படம் பார்க்கும்போது கொஞ்சம் இதுவாச்சு. சரி அவர் இல்லையே, உயிரோட இல்லையேன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. மற்றபடி சூப்பராக இருந்துட்டு படம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ அதே பாக்கியராஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. அவரை வச்சு தான் வந்து கடையை மூவ் ஆகும். ஸோ அப்புறம் சாம் சிஎஸும் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ சாம் சிஎஸ் வந்து பிஜிஎம் நல்லாவே பண்ணுவார். ஸோ அது சொல்லவே தேவை. ஹாரர் நல்லா பண்ணியிருக்காரு. அவ்வளோதான். மற்றபடி ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா சூப்பராக போச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகாக இருந்துச்சு. ஸோ அப்புறம் ஒரு நல்ல மெசேஜ் இருந்துச்சு. ஆக்சுவலி அது நாங்கள் சொன்னால் இப்போ நீங்கள் அது என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் இப்போ பார்த்தா தெரியும். இப்போ நான் சொன்னால் சுவாரஸ்யம் போயிடும். இப்போ பாருங்கள் தெரியும். ஆக்சுவலி அது என்ன மர்மரோட சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான். ஆமாம், டெபியூ ஹீரோ. அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு நல்ல எக்ஸ்ப்ரெஷன்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ போர் அடிக்கல. அவர் பண்ணது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ அவர் ஒரு பில்லர் மாதிரி வச்சுக்கோங்களேன் படத்தோட. பாக்கியராஜ் எப்படி ஒரு பில்லரோ அது மாதிரி அவர் ஒரு பில்லர். ஸோ ஓகே, நல்லா ஆச்சு. சில சீன்ஸ்லாம் ட்ரீம்லேயே வச்சுருக்காங்க. ஸோ ட்ரீம் சீக்வன்ஸ் தான் நல்லா இருக்குது. நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம். சில பேர் இந்த ஹாரர் ஃபேன்ஸ் இருப்பாங்க. இப்போ நான் ஹாரர் ஃபேன் கிடையாது. ஸோ நான் நியூட்ரல் தான். ஸோ எனக்கு பார்த்தேன். ஆனால் போர் அடிக்கல படம். அவ்வளோதான். அப்படின்னு சொல்ல மாட்டேன். பெஸ்ட்டு ஹாரர் ஃபிலிம்லாம் இல்லை. நீங்கள் வந்து மர்மரை கம்பேர் பண்ணும்போது இது ஓகே. அதை ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. இதில் சூப்பராக எடுத்திருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, நல்லா இருந்துச்சு. புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. கதை வைஸ் நல்லா இருந்துச்சு. ஸ்டோரியாக பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து ஹீரோவும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபும் நல்லா கொண்டு போயிருந்தாங்க. இல்லை அப்படியெல்லாம் தெரியல. நல்லா பண்ணியிருந்தாங்க ஹீரோ. ஆக்சுவலி நியூ ஃபேஸ்ன்ற மாதிரி தெரியல. நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. ஹாரர் மூவி தான். செகண்ட் ஹாஃபில் அப்படி தான் கொண்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தான் எனக்கு என்ன ஸ்டோரி இது அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃபில் சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. பாக்கியராஜ் சார் இப்போ இல்லை, பாக்கியராஜ் சார் மிஸ் பண்ண முடியல. பாக்கியராஜ் சார் அதை மிஸ் பண்ணோம். வேறு ஸ்டோரி வைஸ் நல்லா இருந்துச்சு. இல்லை அப்படியெல்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து என்ன கதை அப்படின்ற மாதிரி எனக்கு புரியலை. செகண்ட் ஹாஃபில் அது அப்போ தான் புரிஞ்சு. அப்போ தான் ரிவீல் பண்ணாங்க எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எதுவும் ரிவீல் பண்ணாததுனால எனக்கு புரியலை. ஒரு 2 times 3 times பார்க்கலாம். அவ்வளோ. டைரக்ஷன் நல்லா இருந்துச்சு. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அதுதான் 3 times பார்க்கலாம். பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஒரு 8.5 கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.